புகழகடவினுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாம 9th ஸ்டாண்டர்ட்ல 4th ஜியோமெட்ரியில கண்டினியூவேஷன் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காம போய் பார்த்துருங்க. ஸோ அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ் ரீகால் பண்ணியிருக்கோம். ஆங்கிள்ஸில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரீகால்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரீகால்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சம்முக்குள்ள போக முடியும். அப்போதான் சம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நாம பார்க்க போறது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்ல போற குறுக்கு வெட்டியை பத்தி பார்க்க போறோம். ஸோ சேம் 4th ஜியோமெட்ரியில டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னன்னா குறுக்கு வெட்டி. வீடியோவை பொறுத்தவரையும் எதுவுமே நமக்கு வேண்டாம்னு நினைக்காதீங்க. அப்போதான் நம்மளுடைய நாலேஜ் ரொம்ப கம்மியாகும். சரிங்களா? நானும் குழப்பம் இல்லாமல் அதை நான் நடத்த மாட்டேன். நீங்கள் அதை யோசிக்கணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க அப்படின்னா புரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம்னா பார்க்கலாம். சரி, குறுக்குவெட்டி தானே, இதில் என்ன எழுதுகிற போகுது அப்படின்னு நம்ம ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இது சார்ந்து வரப்போகிற கணக்குகள் எல்லாமே புரியாமல் போயிடும். சரிங்களா? அதுக்காக தான் ஒவ்வொன்றும் மெனக்கெட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நடத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்பி பாருங்க. அப்போதான் அந்த டாபிக் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்வர்சல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதோ ஒரு 2 லைனு, எனி 2 or 3 லைன்ஸ், ஏதோ ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. ஏதோ 2 லைனை ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணும்போது உருவாகிற டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இந்த கோட்டை தான் குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? 2 லைனை ஒரு கோடு வெட்டணும். அதனால சில டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் ஒரு இன்டர்செக்ட் ஆகிற ஒரு ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்ட மைய புள்ளியோ ஏதாவது ஒரு பொதுவான புள்ளி வந்து உருவானுச்சுன்னா அது நம்ம குறுக்கு வெட்டி. எந்த கோடு வெட்டினுச்சோ அந்த கோட்டை நம்ம குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்படி ஒரு கோடு 2 கோட்டை வெட்டுறதன் மூலமா இங்க 8 ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. 8 ஆங்கிள் வந்து என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. ஸோ இது 1, this is 2 and this is 4, so 3 and this is 4, this one 5 and this one 6, this one 7, this one 8. சரிங்களா? இப்படி 2 லைனை ஒரு லைன் குறுக்கா வெட்டுறதுனால சில பாயிண்ட்ஸ் சந்திக்குது, ஒரே இடத்துல சந்திக்குது. அந்த சந்திக்கும் புள்ளியிலிருந்து தான் 8 கோணங்கள் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த 8 கோணங்களுக்கு என்னென்ன பேர் இருக்குங்கிறத பார்த்தாதான் அது எந்த அளவுல சமம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாம அடுத்துள்ள கோணங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சாரி, அடுத்துள்ள கோணங்கள்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து சொல்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இது ஆக்சுவலி ஒத்த கோணங்கள். இங்கிலீஷில் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இங்கே இந்த 1 என்ன டிகிரியோ அதே தான் இந்த 5 உடைய டிகிரி. சரிங்களா? இது சப்போஸ் ஒரு 110 டிகிரி அப்படின்னா இந்த 5 ஆங்கிளும் என்னதான் 110 டிகிரி. இது both are equal. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1, 5 அப்புறம் அண்டு ஸோ அதே மாதிரி தான் 4, 8 ஆங்கிள் 4, 8. அதே மாதிரி தான் 2, 6 angle 2, 6 and angle 3, 7 angle 3, 7. சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒத்த கோணங்கள், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கோணங்கள். இது ஏதோ இது 1ங்கற
ஏன்னா இது வந்து ஒரே குறுக்கு வெட்டியால் வெட்டப்படுற கோடு, அதனால் உருவாக்கப்படுகிற கோணங்கள் இங்க சமம். சரிங்களா? அவங்க டிரான்ஸ்வர்சல்ங்கிற டாபிக்ல இந்த எது எது சமம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் அவங்க கொடுக்கவே கிடையாது. நானா தான் இந்த சேர்த்து இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 1 5 ஒரே மாதிரியான கோணம், 4 8 ஒரே மாதிரியான கோணம், 2 6 ஒரே மாதிரியான கோணம், 3 7 ஒரே மாதிரியான கோணம். ஸோ இதை தான் ஒத்த கோணங்கள், ஒரே மாதிரியா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அந்த விஷயத்தை அவங்க சொல்லல, அதனால தான் நான் செட்டா பேரா மட்டும் எழுதிருக்கேன். சரிங்களா? இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்புறம் alternate interior angle. இது என்னன்னா ஒன்று விட்ட உட்கோணங்கள். தமிழ்ல பேர்லயே இருக்கு பாருங்க, ஒன்னு விட்ட உட்கோணம். சோ உள்கோணமா இருக்கணும், அது ஒன்னு விட்ட கோணமா இருக்கணும். அப்படி என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு? 4 ஒன்னு விட்ட கோணம் அப்படின்னு பார்த்தோம்னா 4, 6 இது ஒன்று விட்ட உட்கோணம். அண்ட் இன்னொன்னு என்னது? 3 ஒன்னு விட்ட உட்கோணம் 3 and angle 5. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? alternate interior angle. சோ வெளியில இருக்கிறத நம்ம எதையுமே டச் பண்ணல, உள்ள இருக்கிற அந்த 4 ஆங்கிள்ஸ் வச்சு தான் ஒன்று விட்ட உட்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஏன் இப்போ இதை இழுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆங்கிள்ஸும் இந்த ஆங்கிள்ஸும் இப்போ ஈக்குவல். ஓகேவா? ஒன்று விட்ட உட்கோணங்கள் ஈக்குவல். இது வந்து 70 டிகிரியோ அல்லது 80 டிகிரியோ அல்லது 60 டிகிரியோ இருந்துச்சுன்னா, ஒன்று விட்ட உட்கோணமும் எவ்வளவு டிகிரி தான்? 70 டிகிரி, 60 டிகிரி சம்திங். இங்க என்ன வருதோ அதே தான். சேம் இங்க என்ன வருதோ அதே ஆங்கிள்ஸ் தான் இங்கேயும் வரும். சரிங்களா? இங்க வந்து 110 அப்படின்னா ஏன்னா பாருங்க விரிகோணமா இருக்கு. அப்டியூஸ் ஆங்கிள் இது 90க்கு எபோவ் தான் வரும். நம்ம என்ன சொல்லக்கூடாது, இது 90க்குள்ள 60 70 அப்படின்னு நம்மளா சொல்லக்கூடாது. இது 90 எபோவ், இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த 3யும் 5ம் ஈக்குவலா வரும். இங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க, இது அப்டியூஸ் ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள். ஸோ இது அக்யூட் ஆங்கிள்னா ஆப்போசிட், ஒன்று விட்ட உட்கோணமும் அதுவும் அக்யூட் ஆங்கிள். இது அப்டியூஸ் ஆங்கிள்னா இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள். சரிங்களா? போத் ஆர் ஈக்குவல். இங்க ஒன்று விட்ட உட்கோணங்கள் சொன்னது ஈக்குவல். சேம் கான்செப்ட், alternate exterior angle. Alternate exterior angles. So இது என்ன தமிழ்ல? ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். சோ ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள்னா இப்போ நம்ம வெளியில இருக்கிற கோணங்கள் நம்ம இழுக்க போறோம். எப்படி இருக்கும்? வெளியில இருக்கிற கோணம் 1 2 7 8. ஒண்ணுக்கு இன்னொரு ஒன்று விட்ட வெளிக்கோணம் பார்த்தா 2 விட்டுட்டு 7. அப்ப என்ன வரும்? 1, 7 and 2க்கு 1 விட்டுட்டோம்னா 8. சோ 2, 8. இது என்னது? ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். சேம் ஒன்று விட்ட உட்கோணங்கள் எப்படி சமமோ ஒன்று விட்ட வெளிக்கோணங்களும் சமம் தான். இது என்ன ஆங்கிளோ, ஒன்று என்ன ஆங்கிளோ அதேதான் 7ம், 2 என்ன ஆங்கிளோ அதேதான் 8ம். சரிங்களா? இதை வச்சு ஈஸியா ஒரு குறுக்கு வெட்டி வந்துச்சுன்னா, அது சம்பந்தப்பட்ட கணக்குகள் வந்துச்சுன்னா ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது இல்லாம இன்னும் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள்னா angle 4 and 5. அதே மாதிரி angle 3 and 6. சோ ஒரே பக்கத்தில் அமைந்த, இங்க சும்மா எழுதுறேன், ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள். சோ இங்க என்ன வரும்னா angle 4, 5 and angle 3, 6.
ஓகேங்களா? இது ஒரே பக்கத்தில் அமைந்த சேம் சைடுல இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சார் இப்போ நீங்க பேசணும் அப்படின்னா இதனுடைய ஆங்கிள்ஸ்னுடைய சம் வந்து 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களுடைய கூடுதல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சோ இவ்வளவு நேரம் பார்த்த ஒத்த கோணங்கள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஒன்று விட்ட உட்கோணம், ஒன்று விட்ட வெளிக்கோணம் இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். நம்ம இப்ப பார்க்குற ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணம், ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணம் இதனுடைய கூடுதல் 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது ஈக்குவல் கிடையாது. 4ம் 5ம் ஈக்குவல் அப்படி கிடையாது. 4ம் 5ம் ஆட் பண்ணா 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 80 டிகிரி அப்படின்னா இது எவ்வளவு இருக்கும்? ஒரு 100 டிகிரி இருக்கும். அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 180 டிகிரி வரும். சரிங்களா? ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் 180 டிகிரினா ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்களுடைய கூடுதலும் 180 டிகிரி. எக்ஸாம்பிள் 1 and 8 னுடைய சம் எவ்வளவு வரும்? 180 டிகிரி. சேம் 2 and 7 உடைய ஆங்கிள் 2 and 7 உடைய சம் எதுக்கு ஈக்குவலா வரும்? 180 டிகிரிக்கு ஈக்குவலா வரும். சோ இது இல்லாம நம்ம வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ இங்க பாருங்க 1ம் 3ம் ஈக்குவல். வெர்டிகலி ஆப்போசிட் 1க்கு வெர்டிகலா ஆப்போசிட்டா இருக்குது 3. சோ இத பத்தி அந்த புக்ல கொடுத்திருந்தாலும் சைடுல கொடுத்திருக்காங்க. சோ இங்கே பாத்துக்கங்க. இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். தமிழ்ல குத்து எதிர் கோணங்கள். குத்து எதிரா இருக்கிற கோணம். அப்படி பார்த்தா 1க்கு 3. சோ இது both are equal. 2க்கு 4 இதுவும் ரெண்டும் ஈக்குவல். then 5க்கு 7 5ம் 7ம் ஈக்குவல் and 6, 8 both are equal. சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன ஈக்குவல்னு பார்த்தோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்த்தோம், அது ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா என்ன? ஒத்த கோணம். அது என்ன சார் ஒத்த கோணம்? 1னா 5 ஈக்குவல், 4னா 8 ஈக்குவல், 2னா 6 ஈக்குவல், 3னா 7 ஈக்குவல். இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இத வந்து ஒத்த கோணம் சொல்லுவோம். ஒன்று விட்ட உட்கோணம். சோ உட்கோணத்துக்குள்ளேயே முடிக்கணும். 1 விட்டு 1. 4னா 1 விட்டு 6. இந்த பக்கம் விட்டாலும் பாருங்க 4னா 5 விட்டு 6 தான் வரும். எந்த பக்கம் விட்டாலும் என்னது? ஒன்று விட்ட உட்கோணம். அடுத்து ஒன்று விட்ட வெளிக்கோணம். இப்ப நம்ம பார்த்த அந்த மூணுமே ஈக்குவலா வரும். என்னென்ன செட் கமா போட்டு எழுதி இருக்கணும் அந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலா வரும். இது இல்லாம வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த குத்தெதிர் கோணங்கள் ஆர் ஈக்குவல். குத்தெதிர் கோணங்களும் சமமா வரும். சோ 180 டிகிரி எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னா ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் 180 டிகிரிக்கு வரும். ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள் 180 டிகிரி வரும். சோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பேர்னு சொல்லுவோம். அதாவது ஆல்டர்னேட் பேர் ஏதோ சம்திங் ஒரு அது போன வீடியோல நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரே ஜோடியா அமைந்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜோடி கோணங்களுடைய கூடுதலும் 180 டிகிரிக்கு வரும். சரிங்களா? சோ ஆங்கிள்ஸ் பொறுத்தவரையும் எங்க 180 டிகிரி வரும்ங்கற விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளஸ் எந்தெந்த கோணங்கள் ஏன் சமமா இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சாதான் ஜியோமெட்ரி ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம முகல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். Thank you. Bye.